நேற்று இரவு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வருகை புரிந்த உதயநிதி ஸ்டாலின் நேற்று இரவு 10 மணி அளவில் ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தார். அப்போது நேரம் முடிந்துவிட்டதால் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டார். இன்று காலை 10 மணிக்கு தேனியில் உள்ள பங்களாமேடு பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது திமுகவின் சாதனைகளை விளக்கி கூறினார். குறிப்பாக பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு முதல் வரை உள்ள மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், நான் முதல்வர் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை குறித்து விரிவாக பொதுமக்கள் மத்தியில் பேசினார். பின்னர் திமுக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் குறிப்பாக சமையல் கேஸ் விலையை 500 ரூபாயாக குறைப்பதாக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும். குறிப்பாக பெட்ரோல் 25 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட்டுகள் முழுவதுமாக அகற்றப்பட்டு அனைவரும் வாகனங்களில் இலவசமாக செல்வதற்கு தேர்தல் வாக்குறுதிகளை கூறியிருக்கிறார். மேலும் கூடுதலாக பல்வேறு திட்டங்கள் அறிவித்துள்ளதாகவும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார். தேர்தல் நாளன்று அவங்க அத்தனை பேரையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல அந்த தங்கத்தமிழ் செல்வனுக்கு வாக்களிக்கிறது ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இப்ப தேர்தல் வந்துட்டோன்னு என்ன சொல்லியிருக்கிறாரு திரு மோடி அவர்கள் நாடகம் ஆடுறாரு. 100 ரூபாய் குறைச்சிருக்கிறார். நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். முக்கியமா பெண்கள் வீட்டை விட்டு வேலை வரணும், படிக்கணும், கல்லூரிக்கு போகணும், வேலைக்கு போகணும்னா நம்முடைய தலைவர் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். ஒரு பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி டீசல் ஒரு லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, நம்முடைய ஹைவேஸ்ல இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய வைகை அணையில் இருந்து கடமடலை கொண்டு மயிலாடும்பாறை பகுதியில் உள்ள 250 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் 162.43 லட்சம் கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றது. திரு எஸ்.பி. ஐயப்பன், திரு முருகேசன், திரு ரத்ன சபாபதி, திரு சக்கரவர்த்தி, திரு புருஷோத்தமன் உள்ளிட்ட தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை துணை செயலாளர் கம்மம் திரு பாண்டியன் அவர்களே, நெசவாளர் துணை செயலாளர்